ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயனிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங்கில் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ரெண்டு விதமாக வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைடு கால்குலஸ், இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கிற பேப்பருக்குலாம் பாஸ் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும், ஏன்னா அது தனியாக நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸை நம்ம லேபாகவும் பண்ணுறோம், அதுபோக வந்து நம்ம ரைட்டிங்காகவும் எழுதுறோம். அப்போ இதுக்கு பாஸ் மார்க் எவ்வளோ இருக்கும், ஏன்னா நம்ம சீனியர் சொல்கிறது 30 மார்க்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கால்குலஸ், அப்ளைடு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்க எல்லா பேப்பருக்குரிய பாஸ் மார்க்குமே 45 தான். இதை உங்களுக்கு கிளியராகவும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வர புரியலன்னா ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ அதாவது வந்து உங்களுக்கு அதாவது இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50+15 சொல்லி தனியாக பிரித்து வைப்பாங்க. இது நார்மலாக நீங்கள் உங்களோட அப்ளைடு கால்குலேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 60+14 பிரிப்பாங்க. ஸோ இந்த 60ங்கிறது உங்களுக்கு எக்ஸ்டர்னலும், அது எக்ஸ்டர்னலாக நீங்கள் செமஸ்டர் எழுதிங்க. 40%ங்கிறது உங்களுக்கு இன்டர்னலாகவும் இருக்கும். இதே இது நீங்கள் இன்டகிரேட்டட் பேப்பர், அதாவது அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரிலாம் 50+50, இந்த 50ல் மட்டுமே இந்த சைடு வந்து உங்களுக்கு லேப் வரும். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு தியரி வரும், அதுபோக ஆக்டிவிட்டிஸ் வரும். இந்த சைடு மட்டும் செமஸ்டர் மட்டும் வரும். செமஸ்டர்னால் நீங்கள் எக்ஸாமை ரைட் பண்ண போகிறது. இப்போ பாஸ் மார்க் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த சைடு அதாவது நீங்கள் எக்ஸாமை ரைட் பண்ண போகிறது, நீங்கள் அப்ளைடு ஃபிசிக்ஸ்க்கு சொல்கிறேன், அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரிக்கலாம் நீங்கள் ரைட்டிங்கே எழுதுவீங்க. அந்த ரைட்டிங்கே எழுதுறது 100 மார்க் எழுதுறதுல 45 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா பாஸு. அதை வந்து உங்களுக்கு 50 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஏற்கனவே 50 கன்வெர்ட் பண்ணியிருக்கிற அந்த நம்ம செமஸ்டர் இப்போ எழுதியிருக்கதும், இந்த சைடு ஏற்கனவே நீங்கள் இன்டர்னல் வந்து வாங்கி வச்சுருப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த இதே சேர்க்குறப்போ 50% வந்துச்சுன்னா நீங்கள் பாஸு, இல்லைனா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளைடு கால்குலஸ் இந்த மாதிரி இருக்க பேப்பர் காமனாகவே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிற 100 மார்க்கு, அந்த 100 மார்க்கில் 45 மார்க் எடுக்கணும். அதை உங்களுக்கு 60 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே 40 மார்க் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சேர்க்குறப்போ உங்களுக்கு 50% அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ டோட்டலாக நீங்கள் செமஸ்டரில் எழுத போகிற எல்லா இதுக்குமே 45 மார்க் எடுக்கணும். செமஸ்டரில் எழுதினதுக்கப்புறம் 45 எடுத்து நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்த்து 50% இருந்தால் நீங்கள் பாஸு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு லேப் இன்டகிரேட்டட் தியரி LIT அப்படின்னு சொல்லி தான் அந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை 202 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி 50+15 பிரித்து அதில் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து அது எப்படி பிரிப்பாங்கன்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களை பாசிங் கிரிட்டீரியா எல்லாமே சொல்லியாச்சு. வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் காலேஜில் இன்டகிரேட்டட் சப்ஜெக்டோட பாஸ் மார்க் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலேஷன் 2020 மென்ஷன் பண்ணாமல் இருந்தனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 30 மார்க்னு சொன்னாங்க, அது நிறைய காலேஜஸ்லேயும் சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு கிளியராக வந்து லேப் இன்டகிரேட்டட் தியரிக்குரிய பாஸ் மார்க் வந்து 45ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.